ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் சீக்கிரமே எழுந்தாச்சு. பிகாஸ் இன்றைக்கி அப்பாவோட சர்ஜரி இருக்குது, தூக்கம் வரல. காலையில் இருந்தாலும் பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்குது. எழுந்தோடனே நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு திறந்து பார்த்தேன், பொங்கி இருந்தது. பால் காய்ச்சியாச்சு. அப்புறம் சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இட்லி பிளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி வச்சு சட்னி வச்சு கொஞ்சம் பொமக்ரனேட் ஃப்ரூட்ஸ், இதுதான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ். இட்லி நல்லா வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இதோட ரெசிபி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். ஹவு டு மேக் சாஃப்ட் இட்லிஸ். நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் இட்லி பேட்டர் ரெசிபி இருக்குது. வேணும்னா டைம் கிடைக்கிறப்போ செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டீ வச்சு குடித்தேன். காலையில் யூஸ்வலாக நான் டீ குடிக்க மாட்டேன், பட் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது, நிறைய நர்வஸாக இருக்குது. அப்பா 82 இயர்ஸ் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு சின்ன சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது. ஃபைனலி ஹர்ட் நியூஸ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் ஹூஸ் தேர். பட் பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்குது, அவளை கொண்டு போய் விடணும். அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணியாச்சு. இட்லிஸ், டொமேட்டோ சட்னி, போன்விட்டா காலையில் குடிச்சிட்டு போவாள். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாள். ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் 9:15. காலையில் 7 மணிக்கு சாப்பிட பிடிக்கலன்றதுனால இன்ஃபேக்ட் எல்லா கிட்ஸும் தே வில் பேக் தேர் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் எதுவும் சாப்பிடாம தான் போங்க சில குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது வயிறு காலியாக இருந்தால் கொஞ்சம் மயக்கம் வரும். ஸோ கிட்ஸை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது. இமீடியட்டாக அவளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி சப்பாத்தீஸ் தான் வச்சுருக்கேன். பெருசாக எலாப்ரேட் குக்கிங் பண்ணல. சப்பாத்தி வித் சம் சோயா சங்க்ஸ் கிரேவி பண்ணேன். காலையில் இட்லிக்கு வேக வச்ச அந்த தண்ணி சூடாக இருந்தது. அதிலே கொஞ்சம் சோயா சங்க்ஸை போட்டு ஒரு 5 minutes மூடி வச்சுட்டேன். அது வெந்திருந்தது. ஒரு மசாலா, கடலைக்கறிக்கு பண்ணுற கேரளா ஸ்டைல் மசாலா மாதிரி பண்ணி அதில் இந்த சோயா சங்க்ஸை போட்டு ஒரு கிரேவி, சாலட், சம் சாக்லேட்ஸோடு இன்றைக்கி அவளோட லஞ்ச் பாக்ஸ் முடிஞ்சாச்சு. கொண்டு போய் ஸ்கூலில் வச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் அவளோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் போயிடும். இதுதான் இன்றைக்கி அவளோட லஞ்ச் பாக்ஸ். நானும் சப்பாத்தியே சாப்பிட்டு விட்டுடலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் சப்பாத்தி கொண்டு போகிறதுனால ஈவினிங் வந்தவுடனே கொஞ்சம் சம்டைம்ஸ் ரைஸ் கேட்பா. அதனால் கொஞ்சமாக ரைஸ் வச்சு கொஞ்சம் சுரக்காய் இருந்தது, அதை வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணேன். கடலைப்பருப்பு, சிறுப்பருப்பு, தக்காளி அதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி. ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்தது, அதை வச்சு சும்மா கட் பண்ணி உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அவளுக்கு சப்போஸ் ரைஸ் கேட்டால்னா அது கூட வச்சு கொடுக்க. இதுதான் என்னோடய லஞ்ச். இன்ஃபேக்ட் கொஞ்சம் சாலட்ஸ், கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வச்சு நான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் சாப்பிட்டேன். ஊருக்கு போகணும். எஸ், அவளோட ஸ்கூல்லாம் முடிஞ்ச உடனே பை தென் அப்பாவும் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி செஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னோடய ஹெல்ப் நீடட் தேர். ஸோ அந்த டைமில் டெஃபினட்டாக நான் போகணும். பொண்ணு 2:30க்கு ஸ்கூலை விட்டு வந்துடுவா. வந்தோடனே எதர் சாதம் சாப்பிடுவா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுப்பேன். இன்றைக்கி ஸ்நாக் தான் கேட்டால். ஸோ ஐஸ்கிரீம் பிக் பாஸ்கெட்லேருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் பாப்கார்ன் பாப் பண்ணி அவளோட ஸ்நாக் இதுதான் இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகோடு உங்களை திருப்பி சந்திக்கிறேன். டில் த டைம், பாய்.